சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஒரு எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், ரொம்ப வதக்குனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், இப்பி பிராண்ட் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே இந்த நூடுல்ஸ்க்கு மசாலா கொடுப்பாங்கள்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 3 சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்றது தான். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 400 ml தண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி வரும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த முட்டையில் நம்ம உடச்சி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறும் போது நூடுல்ஸோட முட்டையும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். முட்டை தனியாக பொரிச்சும் சேர்க்கலாம். நம்ம குயிக்காக செய்கிற மாதிரி இருந்தால் இதிலையே பொத்து ஊற்றி இப்படியும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எக் நூடுல்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.